சொந்த பந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு முன்னாள் இருந்தார்கள் ஐயா. தற்சமயம் யாருமே இல்லாத அனாதை. கணவன் இருக்கின்றாரா? இருக்கிறார். எங்கோ இருக்கிறார். இருக்குமிடம் தெரியாது. ஆனால் என் உள்ளத்தில் இருக்கிறார். தற்சமயம் இல்லையே ஐயா. கணவன் இங்கிருந்தார் என்ன? கணவன் எங்கிருந்தாலும் கணவன் கட்டிய மாங்கல்யம் களத்தில் இருக்க வேண்டும் அல்லவா? பார்க்கின்றேன் இறைவா, பெண் என்றால் எரிட்டு பார்க்காத எனக்கா இப்பேற்பட்ட ஒரு நிலைமை? என் சத்தியத்தை லட்சியத்தை கற்பதற்காக, வீரவாகவின் கட்டளையை கற்பதற்காக இந்த பெண்ணின் களத்திலே மாங்கல்யம் இருக்கிறதா என்று விட்டு பார்க்கலாம். எத்தகைய பொய்யை குறிவிட்டார்! இப்பூமண்டலத்தை விலைக்கு வாங்கலாமோ ஒடுக்கின மாங்கலத்தை கெதியில்லை சுற்றமில்லை பதுரை கிடத்த அதிகாரி சொல்லிக்கெது பார் குந்தன் கண்ணத்தில் சொல்லிக்கெது பார் குந்தன் கண்ணத்தில் ஓர் தானி கோடி சூரியன் ஒன்றாக இருந்து ஒருங்கிணைப்பது போல் படி படி தங்கத்தாலி அணிந்து கொண்டு கெதியில்லை சுற்றமில்லை பதிலுக்கடாய் ஓடி போசிக்கிறோம். இறைவா இறைவா இறைவா, 33 கோடி தேவர்களுக்கு தெரியாத தாய், 48,000 ரிஷிமார்களுக்கு தெரியாத தாய், அன்றாட மயானம் காக்கும் நீச்சன் கண்டு விட்டானே. கட்டிய கணவனல்லாத யாருக்குமே தெரியாத தாய் ஒரு மயான காவலர் கண்டு விட்டானே. அப்படியானால் ஒருவேளை நான் வாழ்க்கையில நீதி தவறினேனா, நெறியை மறந்தேனா, சத்தியம் தவறினேனா? என்னடா சோதனை! இந்த பெண்ணின் கழுத்தில் கிடந்த மாங்கல்யத்தை கண்டவுடன் நெருப்பில் விழுந்த புழுவாய் துடிக்கின்றாளே. இதன் மர்மம் மட்டும் புரியவில்லையே. கேட்டு பார்க்கலாம். இந்த பெண் யார்? இறந்து கிடக்கிற குழந்தை யார் என்று விவரமாக கேட்டால் கூறுவார் அல்லவா? அம்மா அம்மா மங்கே மங்கையே உடை மணந்த கணவனல்லாது மற்றவர்கள் நிற்கிறோ மங்கயத்தை சங்கத்த முடியங்களில் காண வைத்தாய அம்மா பிறோ துருபோன் கண்டு கொண்டான் என்னுடைய பேதளித்து புடம்புகின்ற பெண்ணே பெண்ணே கடவனது வேதான் என்ன அம்மா அம்மா 30 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் கிண்ணறருக்கும் பொருளுக்கு வித்தியாசத்தார்கள். அப்படி யார்களுக்கும் தெரியாமல் தாங்கள் கழுத்தில் மாங்கல்யத்தை பொட்டி அந்த உத்தம புருஷன் யார்? தாங்கள் யார்? இந்த மயானத்தில் இருந்து கிடக்கிற குழந்தை யார் என்று சற்றே விவரமாக விளக்கமாக விரைவாக கூறுங்களம்மா. காவலரே, என் வரலாற்றை கேட்ட பிறகாவது என் மகனை தகனம் செய்ய அனுமதி கொடுப்பீர்களா ஐயா? இறைவா, இது என்ன சோதனை! இருந்து இருந்து என்னுடைய வரலாற்றை ஒரு மயான காவலனை வைத்தா கேட்க சொல்கிறார். ஒரு தெய்வத்தை வைத்து கேட்க சொல்லக்கூடாதா? எனக்கும் வேறு வழி தெரியலையே. என் மகனை எப்படியும் இவரிடம் நான் தகனம் செய்ய வேண்டும். பொழுது விடுவதற்குள் வேதியர் வீடு போக வேண்டும். இல்லை என்றால் 1000 பொய் சொன்ன குற்றத்திற்கு ஆகுவா என்று வேதியர் வேறு என்னை அனுப்பி வைத்தாரையா. காவலரே, நான் பிறந்தது கண்ணோசி. என் பெயர் சந்திரமதி. என் மகனின் பெயர் லோகிதாசன். என் நாதனின் பெயர் சக்கரவர்த்தி. 56 தேசத்தை ஆளக்கூடிய கோசலை ஆட்சி முடிவிலக்கே அயோத்தியாவில்
கேளு கண்ணே மணியே கற்கண்டே தேடியது இல்ல முதலை விட்டாத தேன்றுவையே அல்ல அல்ல குறையாத ரட்சக பாத்திரமே உன்னை பிரிந்து நான் எனக்கு பின்பாக நீயாவது அரசாட்சி புரிவாடி நினைத்திரடா எங்களுக்கு என்னும் நன்னிரலாம் இறைப்பாடி நினைத்திரடா உன்னை பிரிந்து நான் எப்படி யாரையா நீங்கள் என் மகனை தூக்கி என்னுடைய வரலாற்றை எல்லாம் சொல்லி மகனே மகனே என்று அழுவீர்களே உங்களுக்கும் எனக்கும் என்னையா உறவு என் மகனை நீங்கள் தூக்கி அழ வேண்டிய காரணம் என்ன யார் நீங்கள் எங்கோ கேட்ட குரல் போல் தொனிக்கிறது இருள் சூழ்ந்த வேளையில் ஆளடையாளம் தெரியவில்லை யாரையா நீங்கள் அம்மா என்னை தெரியவில்லை தெரியும் தெரியும் மயானம் காக்கும் காவலன் என்று தெரியும் என் நண்பருக்கு எளியவனே என் அடிசைக்கடியானே அன்புடையானே அடி சொல் தவறாத பாவையே எனக்கு பின்தொங்க மின்னலந்த பேதையே கண்ணமா முறையிலே வீயோத்தியவருக்கு வருகுதென்று அருந்த வச்சதையே என் கண்களுக்கு காட்சியளித்த கற்பு கரசையே என் உடலோடும் உயிரோடும் கிடந்த உத்து உங்களை பிரிந்து யார் பெற்றது மங்கள் ஏராளம் அம்மா தாராவதே சுவாமி என் தெய்வமா ஐயா மணிக்க கோபுரமே மாணிக்க கோபுரமாம் என் சுவாமி மரகத கோபுரமாம் என் சுவாமி மரகத கோபுரமாம் உன்னை போல் பகாவே மாணிக்க கோபுரமாம் என் சுவாமி மரகத கோபுரமாம் எப்படியும் நம் மகனை தகனம் செய்ய வேண்டுமே சுவாமி அம்மா கால்படம் உலத்தோடு வாய்க்கரிச்சு வாங்காம ஒரு காலம் தகனம் செய்யக்கூடாது என்பதை மானுடி கட்டளை எங்க போவேன் என்ன செய்வேன் எவரிடத்தில் முறையிடுவேன் அம்மா நாடாள பிறந்த மகன் அம்மா என்ன கடமையை பெற முடியுமா போ உன் எஜமான் கொடுத்தால் வாங்கி வா இல்லை என்றால் காசி எம்மது வீதியிலாவது சென்று நாம் பெற்றெடுத்த மகனுக்கு கொள்விப்பதற்கு பொன்னில்லை பொருள் இல்லை வசதி இல்லை வக்கில்லை என்று சொல்லி நம் மகன் பிறந்த நாள் விழாவில் வந்தவனுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் என்ன கரங்களால் வாரி வாரி வழங்கினாயோ என்ன சொல்ல போகின்றீர்கள் அந்த கரங்களை நீட்டி காசி எம்மது வீதியில் சென்று பிச்சை எடுத்தவா குழந்தையை பார்த்துக் கொள்கிறேன் சீக்கிரமாக வர வேண்டும் பிச்சை எடுப்பது ஒன்றுதான் என் வாழ்க்கையில் மிச்சம் இருந்தது அது உங்கள் கட்டளை ஆண்டவன் சோதனை வருவரை பாலகனை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் கடமைக்காக போகிறேன் சத்தியத்திற்காக போகிறேன் லட்சியத்திற்காக போகிறேன் ஐயா பெரியோர்களே அம்மா தாய்மார்களே ஆண்டோர்களே சான்றோர்களே என் மகன் இறந்து விட்டான் கொள்ளி வைக்க வகையில்லை வைக்கில்லை பிச்சை போடுங்கள் ஐயா பிச்சை போடுங்கள் அம்மா தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா தாய் தந்த பிச்சையிலே நான் பிறந்தேன் அம்மா நீ தந்த பிச்சையிலே வாழ்ந்தேன் அம்மா ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேனம்மா ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேனம்மா இது இறைவனுக்கு ஓய்வு நேர விளையாட்டம்மா தாய் தந்த பிச்சையிலே நான் பிறந்தேன் அம்மா நீ தந்த பிச்சையிலே
தன்னந்தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும் நீ காண வேண்டும் நீ காணும் பொருள் யாவும் நானாகவே நானாகவே நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடு உறவாட வேண்டும் உறவாட வேண்டும். மேகங்கள் கண்கலங்கும் மின்னல் வந்து துடி துடிக்கும் வானகமே உருகாதோ வள்ளல் முகம் பாராமல் உன்னுடனே வருகின்றேன் உயிரை தருகின்றேன் மன்னன் உயிர் போகாமல் இறைவாணி ஆணையிடு இறைவாணி ஆணையிடு ஆணையிடு. ஆணையிடு இறைவா 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 என்ன போ யார் போனீங்க சண்டாளி ஏதோ சண்டாளி சண்டாளி சண்டாளி. நாசாய் அங்கே காசிராசவகன் கனகவேந்தனை கழுத்தை நெரிச்சு கொண்டதும் இல்லாம ஊருக்குள்ள வந்து பிச்சை வாங்குற பிச்சை. இந்த பாரு என் மகன் இறந்து விட்டார் ஏய்! மயானத்துல கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி கேட்டாங்க காவலர் அதனால நான் தெருவா இந்த சோழி வேற ஆள்கிட்ட வச்சுக்கிறேன்னா என்ன என்கிட்ட வச்சுக்கிற பண்ண கூடாது சரியா? என்ன பண்ணணுன்ற உனக்கு என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க? கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி. ஆமா. இதுதானே உனக்கு தேவை? ஆமா என்ன நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியாது. சரி இருக்கிற காசை ஒழுக்கமா போடு. உங்களுக்கு எதுக்கு ஏ உன்- கூட நான் பிச்சை உனக்கு நான் போடுறேன். இந்த கால்பணம் என்ன என்ன கம்மியா வந்திருக்கு? கூட்டம்ல போடுங்கடா. கால்பணம் இந்த 200 ரூபாய்க்கு நெருக்கி வந்துருக்கேன் குவார்டர் வச்சா கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி. பிச்சைக்கார பைய செல்லாத 50 காசை கொடுக்குறானப்பா ஓடிரு ஓடிரு ஓடி ஓடிரு. ஓடி யாத்தின்னு சொல்லலாம் ஆமா ஓடிரங்கட்டு. யாரையா காவலாளி? யாரெங்கே அழைப்பது? அழைத்ததன் காரணம் என்ன? யா இதோ இந்த பெண்மணி காசிராசவன் கனகவேந்தனை கொண்டதும் இல்லாம இந்த ஊருக்குள்ள வந்து பிச்சை வாங்குறாள் பிச்சை. ஆகையால் இந்த பெண்மணியை சூரியன் உதயமாகிறதுக்குள்ளே ஒரே வெட்டு வெட்டுபடி உனது எஜமான் கட்டளை. எஜமானுடைய கஷ்டம் ஆம். என் எஜமான் தான் சொன்னார் என்பதற்கான ஆதாரம் ஏதும் உள்ளது? இருக்கிறது. இதோ வாழ பாருங்கள். எஜமானுடைய வச்சிராயுதமா? கொடுங்கள் அந்த வாடை, பிடிங்கள் இந்த கோடை. டக்குன்னு வச்சுங்க. டக்குனு சீக்கிரம் வெட்டுங்க. காஜிராஜன் மகன் கனகவேந்தனை கழுத்தை நெரித்துக் கொண்டதற்காக கொலை செய்ய வேண்டும் வீரமாவர்கள். அம்மா நீயா கொலை செய்தா? நான் பிச்சை எடுத்துக் கொண்டு வருகின்ற வழியில் ஆதான் காசிராஜன் மகன் கனகவேந்தனை யாரோ கொலை செய்து வீதியிலே போட்டு விட்டார்கள். நம் மகனைத்தான் நாயினர் இழுத்து கொண்டு வந்து வீதியில போட்டு விட்டதோ அடையாளம் தெரியாமல் இருட்டினில் மடி மீது வைத்து அழுது கொண்டிருந்தேன். அந்த வழியாக அரண்மனை காவலர்கள் வந்தார்கள். நான் தான் கொலைகாரி என்று சொல்லும் அளவுக்கு அங்கு சூழ்நிலைகள் சரியாக இருக்கிறது. இந்த உலகமே சொன்னாலும் உங்கள் மனைவி நான் குற்றவாளியா நான் கொலைகாரியா இது நீ இந்த கொலை செய்திருக்க மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். சுவாமி. என்னம்மா செய்வது? என்ன செய்வது? என் கரத்தால் உயிர் விட வேண்டும் என்று அந்த இறைவன் உன் தலையில் எழுதியிருக்கின்றான். கனவாடும் நினைவாடும் உடலாடும் உயிராடும் ஒரு காடோரை பிரியமாட்டேன் என்றுரைத்த என்கரங்களால் உயிர்விடப் போகின்றாயா? பார்த்தாயா திட்டிய வாள்களும் திரைவிடுத்த தோள்களில் வேட்டைக்கு சென்று வாருங்கள் என்று வீரத்திலகம் தடுப்பினார். என்ன செய்வது? கடமை என்னை வாவா என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றது. இறைவன் உன்னை வாவா என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றான். கடமையை பெரிதென்று நினைப்பவன் அல்லவாயான். கடமையை நிறைவேற்றப் போகின்றேன். நீ அமர்வாய். என் எஜமானிட்ட கட்டளையை நிறைவேற்றப் போகின்றேன். இறைவா இறைவா பாவி தூண்டில் தேவேற்றேன் கைவரமோ இந்த பாதகத்தை பார்க்கவோ காத்திருந்தேன்.
உயிர் விட போகிறவே என்று மனதில் ஏதும் தவறாக நினைத்தாயா? களத்தில் மாலை விடுவதற்கு காரணம் என்ன? என்ன நினைத்தார்? ஏது நினைத்தார்? சுவாமி, எனக்கு பிறவியே வேண்டாம். அப்படியே மறந்தும் தவறி இந்த பூலோகத்தில் நான் பெண்ணாக பிறந்துவிட்டால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி தங்களுக்கே நான் மனைவியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நினைத்தேன் சுவாமி. நானும் பெண்தானே. அம்மா, என்ன செய்வது? ஆண்டவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றான். இறைவா, தாங்கள் என்னை எத்தனை முறை சோதித்தார் என்றால் அத்தனை வரையும் சத்திய சோதனையாக ஏற்றுக்கொண்டேன். நீ அமர்வாய். இறைவா, இறைவா, என்னை படைத்த ஈசனாய், இந்த உலகத்தை படைத்த முதற் கடவுள் நீ என்பது உண்மையானார். தன்னாரமின்றி விரதாரமிச்சிக்காதவன் ஹரிச்சந்திரன் என்பது உண்மையானார். பத்திரியாக வாழ்ந்தவள் சந்திரம் அது என்பது உண்மையானார். சத்தியம் இடைக்கட்டும், தர்மம் மலரட்டும், அநீதி அழியட்டும். இறைவா, யான் காத்த சத்தியம் உண்மையாக இருந்தால் எனக்கு காட்சி அளிக்க வேண்டும். ஐயனே, மனைவியை பெற்ற மனது தொழுந்த மனது துணிந்து இறைவா, நில், வெட்டாதே. யார் நீங்கள் தடுப்பதற்கு? நான் தான் படியளக்கிற பரமசிவன். இறைவா, தேவநாட்டில் ஏற்பட்ட சபதத்தின் காரணமாக நீ நாடு நகரம் அத்தனை உழந்து இறைவா, இறுதியில் மயானம் காத்து கொண்டிருந்தாய். மகாதேவா, உனது மனைவியை வெட்டுவார்ந்து காட்சி கொடுக்கின்றோம். நீயே சத்தியவந்தன், நீயே உத்தமன். மறுபடியும் அயோத்தியாபுரி சென்று மணிமொழி தரித்து மகளுடன் வாழ்வதே எங்களது விருப்பம். இறைவா, ஒருவருக்கு தாரி பார்த்து கொடுத்த நாட்டை மீண்டும் அரசாட்சி